வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்டில் இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடியில் இன்றைக்கி ஃப்ரைடேயில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்குற அந்த தலைப்புலேயே நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம உபாகமத்தோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். இன்றைக்கி உபாகமத்துடைய செகண்ட் பார்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் கொஞ்சம் விரிவாக இருக்கிற காரியங்களை பற்றி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன். இது புரியும், உங்களுக்கு பிடிச்சும் இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போது ஈஸியாக புரிந்து கொள்கிற அளவுக்கு நான் அழகாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி வாசிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உபாகமத்தில் சில விஷயங்கள் நான் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்தது. அதை முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒருவேளை இந்த உபாகமம் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். லாஸ்ட் ஃப்ரைடேயில் போட்டிருப்போம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எவ்ரி சாட்டர்டே சண்டே, எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே பண்ணணும் பிளான் பண்ணி சில காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக காட் பிளஸ் யூ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பான்னு நம்புகிறேன். ஓகே, இந்த நூலோடைய இந்த உபாகமம் டியூட்டரானமியை பற்றிய ஒரு விளக்கங்களையும் ஒரு 12 தலைப்புகள் வைத்து இன்ட்ரடக்ஷனாக நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் என்ன காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோன்னா, இந்த டியூட்டரானமியில் உள்ளே என்ன இருக்குது, இதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 34 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 34 அதிகாரங்கள்லேயும் உள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம ஒரு விளக்கமாக பார்க்கலாம். இதெல்லாம் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் நான் சொல்கிறேன். 3 காரியங்கள் இதில் நான் தெளிவாக பார்த்தேன். இதை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இந்த உபாகமத்தை 3 பகுதிகளாக உள்ளடக்கமாக பிரிக்கிறாங்க. இது சுவாரஸ்யமாக இருக்குது. இதில் 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் 44வது வசனம் வரைக்கும் 43வது வசனம் வரைக்கும் இந்த பகுதிகளை முதல் பாகமாகவும், அதுக்கப்புறமா 4வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 26வது அதிகாரம் வரைக்கும் 2வது பாகமாகவும், 27லேருந்து 34 வரைக்கும் அடுத்த 3வது பாகமாக பிரிக்கிறாங்க. ஓகே, 1வது பாகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 45 வருஷங்கள் மக்களுக்காக தேவன் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தாங்க அப்படின்ற ஒரு விளக்க உரையோ இல்லைனா அவங்களுக்கு ஒரு ஞாபகக்குறியாவோ சொல்லுகிற காரியத்தை இந்த முதல் பாகத்தில் முதல் அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த 2வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஜனங்களுடைய ஒழுங்குமுறை, ஆண்டவர் அவர்களிடத்தில் எதிர்பார்க்குற காரியத்தை பார்க்கலாம். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்குறேன்பா, இந்த காரியத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். அதுலேயே சில காரியங்களை, அதுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் என்னென்னா ஒழுங்குமுறை, நீதி, மக்களிடத்தில் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன, மக்களோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு காரியங்களே 5வது அதிகாரத்துலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கலாம். அதுக்கப்புறமா 10 கட்டளை 5வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 16வது அதிகாரத்துலேருந்து 26வது அதிகாரம் வரைக்கும் பெரிய சட்டங்களை குறித்து அதில் என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு. அதாவது என்னென்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தையும் நான் உங்களிடத்துல இதெல்லாம் எதிர்பார்க்குறேன்னு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற அந்த 2வது அத்தியாயத்தில் வாசிக்கலாம். 3வது அத்தியாயத்தில் இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. இந்த 3வது அத்தியாயம் 27வது அதிகாரத்திலேருந்து 33வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலர்களுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியமும், அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சட்டங்களையோ ஒழுங்குமுறைகளையோ கொடுத்த நியாயப்பிரமாணத்தையோ மீறினால் நடக்கிற காரியமும், ஒருவேளை கடைபிடித்தால் நடக்கிற ஆசீர்வாதத்தை குறித்தும் அதுதான் ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 அத்தியாயத்தில் வித்தியாசமான கான்செப்டில், முதலாவது அவங்க பாலைவனத்தில் பிரயாணப்பட்ட காரியங்களை குறித்தும், 2வது அத்தியாயத்தில் இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்கிற காரியத்தையும், 3வது அத்தியாயத்தில் ஒருவேளை நீங்கள் வாழலைன்னா என்ன நடக்கும், வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற காரியத்தை குறித்தும் ஒரு அழகாய் மறைப்பொருட்களாய் புதைப்பொருட்களாய் இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் அழகாக இருக்கும், வாசிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற உள்ளடக்கங்களை இது வரைக்கும் வெளியே அவுட்லைனை தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இது உள்ளே என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இதோடைய நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா
கீழே பிடிஎஃபோட லிங்க்கை தரேன், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு பயோவில் ஒரு பிளாக் அப்படின்ற ஒரு இதில் போய் நோட்ஸில் போய் உட்காரும். அதை நீங்கள் செக் பண்ணி லாகின்லாம் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அதோட நோட்ஸ் எல்லாம் அழகாக தெரியும். நீங்கள் அதை வாசிக்கலாம். ஜென்ரலான நோட்ஸ் தான் இருக்கும். அதை வாசிக்கும் போதும் இந்த உபாகமத்தை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணும்போதும் உங்களுக்கு அது தெளிவாக புரியுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த உபாகமத்தில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதோடைய உள்ள அடக்கங்கள், இதில் உள்ள என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அழகான நோட்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது ஒரு பொருள் அடக்கம் அப்படின்னு இதோட தலைப்பு. இதை நாங்கள் பைபிள் காலேஜில் பொருள் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இது உள்ளே என்னென்ன காரியங்கள் இருக்குது, நான் இது இந்த இந்த அவுட்லைனை நீங்கள் வச்சு படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சீனாய் மலையிலேருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுகிறது 1வது அதிகாரத்திலேருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்தது தேவனுடைய பிரமாணங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிற காரியத்தை 4வது அதிகாரத்தில் 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதுக்கப்புறமா கானானின் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கிற காரியத்தையும், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மட்டும் மெய்யான தேவன் என்று ஆராதிக்க வேண்டும் என்கிற சொல்லுகிற காரியத்தையும், யோர்தானுக்கு கிழக்கே உள்ள அடைக்கலான் பட்டணங்களை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடைக்கலான் பட்டணம் அப்படின்னா என்ன அப்படின்றதை நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதுலேயே அடைக்கலான் பட்டணம் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் இருக்கும். சப்போஸ் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க்கை தரேன். அடுத்தது 5வது அதிகாரத்தில் நான் சொன்னபடி 10 கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. திரும்பமாக ஞாபகப்படுத்துகிறது. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த உபாகமம்ன்றது லாஸ்ட் வீடியோவில் சொன்னபடி தான். இந்த உபாகமம் என்பது பழைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்படலை. பாலைவனத்தில் வனாந்தரத்தில் பிறந்த புதிய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது தான் இந்த உபாகமம். இது வந்து ஒரு ஞாபகப்படுத்துகிற புஸ்தகம், இல்லைனா நினைப்பூட்டுகிற புஸ்தகம் அப்படின்ற காரியத்தை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னாப்பா திரும்பவும் என்னாகமத்தில் இல்லை யாத்திராகமத்தில் இருந்ததே திரும்பவும் வருது அப்படின்னா இது நினைப்பூட்டுகிற புஸ்தகம், புதிய தலைமுறைக்கு நினைப்பூட்டுகிற புஸ்தகம் தான் இது. ஓகே, 6வது அதிகாரத்தில் எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறதையும், தேவனின் கட்டளையை கடைப்பிடிக்க பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்துகிற காரியத்தையும், 7வது அதிகாரத்தில் கானானில் வசிக்கிற புறஜாதியாரை விரட்டுகிற காரியத்தையும் அங்கே வாசிக்கலாம். அதை தொடர்ச்சியாக அதே அதிகாரத்தில் இஸ்ரவேலரை ஏன் தேவன் தெரிந்தெடுத்தார் அப்படின்ற காரியத்தை 7வது அதிகாரம் 7வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கீழ்ப்படிவதற்கான ஆசீர்வாதத்தை குறித்து அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்தில் தேவன் வந்து கானான் தேசத்தை வெற்றி சிறக்க செய்கிற காரியத்தையும், கானானியரை வெளியே துரத்திட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே சுதந்திரிக்கிற காரியத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். 8வது அதிகாரத்தில் தேவன் அவரது கட்டளைகளை நினைப்பூட்டுகிற காரியத்தை அறிவுறுத்துகிறதையும் இங்கே வாசிக்கலாம். இங்கே நிறைய அறிவுறுத்துகிறதையும் நினைப்பூட்டுகிறதையும் தான் நிறைய இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம். 9வது அதிகாரத்தில் ஸ்டார்டிங்கில் ஏன் தேவன் இஸ்ரவேலருக்கு இந்த கானான் தேசத்தை கொடுத்தாங்க அப்படின்றதையும், பொன் கன்றுக்குட்டியை குறித்து நினைப்பூட்டுகிற காரியத்தையும் இங்கே வாசிக்கலாம். அது தொடர்ச்சியாக 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் இஸ்ரவேலருக்கான கடமைகளை குறித்தும், அது தொடர்ச்சியாக 12வது அதிகாரத்தில் பலிகளை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை குறித்தும், விக்கிரக ஆராதனை தடை குறித்தும் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 14வது அதிகாரத்தில் சுத்தம் அசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் தசம்பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 15வது அதிகாரத்தில் கடன் ரத்து செய்தல், அதை குறித்து அதை எப்படி ரத்து செய்யணும், அதுக்கான சில வழிமுறைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 15வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து அடிமைகள் மற்றும் வேலைக்காரர்கள் விடுதலை குறித்து, அவங்கள எப்படி விடுதலை செய்யணும் அப்படின்ற காரியத்தை குறித்தும், 16வது அதிகாரம் ஆண்டுகள் தோறும் உள்ள பண்டிகை குறித்தும், 16வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நியாயாதிபதிகளை அமர்த்துவதை குறித்தும், நியாயாதிபதிகள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கான நியாயாதிபதிகளை நியமிக்கிற காரியத்தை அங்கே வாசிக்கலாம். 17வது அதிகாரத்தில் வேறே தேவர்கள், சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களை வணங்கக்கூடாது, அது வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்றதை ஆண்டவர் அங்கே சொல்கிறதையும், சட்டமன்றங்களை குறித்தும், அதே போல் ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிற காரியத்தை குறித்து இந்த 17வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 18வது அதிகாரத்தில் தேவனுடைய ஊழியக்காரருடைய காணிக்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே 18வது அதிகாரத்தில் தேவன் வெறுக்கிற காரியங்களை குறித்தும்,
தலை சிறந்த தீர்க்கதரிசிகளை வரவழைப்பேன் அப்படின்ற சொல்கிற காரியத்தை குறித்து இங்கே வாசிக்கலாம். 19வது அதிகாரத்தில் திருப்பம் அடைக்கலான் பட்டணங்களை குறித்தும், அடைக்கலான் பட்டணம்னா என்ன, அதற்கான ஒரு சில காரியங்களை குறித்து இந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நியாயங்களின் சமரசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பெயர் குறிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 21வது அதிகாரத்தில் தீர்க்கப்படாத கொலை குற்றங்களை குறித்தும், அதை தொடர்ச்சியாய் சிறைப்பட்ட பெண்களை குறித்தும், அதே அதிகாரத்தில் முதற் பிறந்த பிறப்புரிமைகளை குறித்தும், அதாவது முதல் பிறந்த குழந்தைக்கான பிறப்புரிமைகளை குறித்தும், அடங்காத பிள்ளைகளுக்கான தண்டனைகளை குறித்தும் இங்கே நிறைய சட்டங்கள், நிறைய, அதாவது இந்த காலகட்டங்கள் இல்லை, வேதம் எழுதப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வேதம் ஒரு குடும்பத்தில், ஒரு நாட்டை, ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்து அழகாய் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் அவங்க நல்லா வாழுவாங்க, இப்போ இப்படியெல்லாம் வாழலைன்னா அவங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்காதுன்றதுக்கு நிறைய காரியங்களை சொல்ல. இதெல்லாம் நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ காலகட்டங்களுக்கு, எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியங்கள் இப்போ நம்ம சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டுன்னு இருக்கும்போதும் நமக்கும் இது பிரயோஜனமாக இருக்குது. இதில் இருக்கிற காரியங்கள் இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழியும் அப்படின்ற காரியத்தை குறித்தும், இதில் இருக்கிற காரியங்களை கீழ்ப்படிந்து நடந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்ற காரியங்களையும் அநேகமாக இதிலேருந்து நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு நியாயங்களும் சட்டங்களை குறித்து 21வது அதிகாரம் மீதியான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண் பெண் இடையிலான உறவு முறைகளை குறித்தும், அதை மீறினால் என்ன நடக்கும் அப்படின்ற காரியத்தை குறித்தும், குடிமக்களுக்கான உரிமைகளை குறித்து 23வது அதிகாரத்தில் பல்வேறு நியாயங்களும் சட்டங்களை குறித்து 23வது அதிகாரத்திலேருந்து 25வது வசனத்தில், முக்கியமாய் விவாகரத்தை குறித்து 24வது அதிகாரத்தில் அதனுடைய சட்டங்களும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு 24வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, விதவைகளுக்கு மறுமணத்தை குறித்து 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பலன் மற்றும் தசம்பாகத்தை குறித்தும் 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. பாவிகள் மேல் வரும் சாபங்கள் என்னென்ன அப்படின்றத 27வது அதிகாரத்தில், கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதத்தை குறித்து 28வது அதிகாரத்தில், கீழ்ப்படியாமைக்கான சாபத்தை குறித்து அதே 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் கம்மிங்கை குறித்தும், அதில் வர காலத்தில் இருக்க நியாய தீர்ப்புக்கான கடின சட்டங்களை குறித்து, எச்சரிப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற காரியத்தை 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய உடன்படிக்கையை துரோகம் செய்தால் கிடைக்கும் தண்டனை, அதாவது தேவனுடைய உடன்படிக்கை காரியங்கள் இல்லைனாக்க சட்டங்கள், இதில் நம்ம ஏதாவது துரோகம் பண்ணால் அதனால் நடக்கிற தண்டனைகளை குறித்து 29வது அதிகாரத்தில் மீதியான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தண்டனைக்கு பிறகு நன்மைக்குரிய வாக்கு தத்தங்கள் 30வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வு மற்றும் சாவை தேர்ந்தெடுப்பதுக்கான அந்த 30வது அதிகாரத்தை அதை வாசித்து பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இஸ்ரவேலிற்கான புதிய தலைவனாக யோசுவா நியமிக்கப்படுகிறது. 31வது அதிகாரத்தில் நியமிக்கப்படுகிற காரியத்தை வாசிக்கலாம். 31வது அதிகாரத்தில் மீதியான காரியங்கள், தேவனுடைய கட்டளைகளை வாசிக்கிறதை அங்கே வாசிக்கலாம். 32வது அதிகாரம் மோசே பாடுகிற பாட்டை வாசிக்கலாம். 32வது அதிகாரம் 44வது வசனத்திலேருந்து தேவனுடைய கட்டளையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கான முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 32வது அதிகாரம் 48வது வசனத்திலேருந்து மோசேயின் மரணத்தை குறித்து தேவன் பேசுகிற காரியத்தையும், கோத்திரங்களுக்கான மோசே ஆசீர்வதிக்கிற கோத்திரங்கள், தனித்தனி 12 கோத்திரங்களை மோசே ஆசீர்வதிக்கிற காரியங்களையும், 34வது அதிகாரம் மோசேயுடைய மரணமும் அவனுடைய இரங்கலை குறித்து அங்கே வாசிக்கலாம். இதில் இந்த உபாகமத்தில் அடிக்கடி பிரசங்கத்தில் அநேகர் பிரசங்கிக்கிற காரியம் எதுனா, 28வது அதிகாரத்தை அடிக்கடி நிறைய பேர் பிரசங்கிப்பாங்க. வருகிற சாபமும் ஆசீர்வாதமும் அப்படின்னு சொல்லி அதிகமாக அதிலிருந்து அநேகமாக பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, நான் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை இந்த உபாகமத்தில் வாசித்து பார்த்தேன். என்னென்னா, ஏன் ஆண்டவர் மோசேவை அந்த ஒரு மலை மேலே அவரை புதைக்கிறாங்க, தேவதூதர்கள் தான் ஃபியூனரல் பண்ணுறாங்க, ஆண்டவரே அவர் அடக்கம் பண்ணார் அப்படின்றத இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். ஏன் அப்படி நடந்தது, ஏன் அந்த இடத்த ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கல, மோசேயின் சரீரத்தை ஏன் கொடுக்கல, ஆபிரகாமின் சரீரத்தை கொடுத்துருக்காங்க, யாக்கோபின் சரீரத்தை கொடுத்துருக்காங்க. யாக்கோபு எகிப்து தேசத்தில் மரித்தவன், அவனை தூக்கிட்டு
கானான் தேசத்தில் அடக்கமும் பண்ணுறாங்க. இந்த காரியத்தெல்லாம் பார்க்குறோம். இது இல்லாமல் யோசேப்போட எலும்பை வேற எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணுகிற காரியத்தெல்லாம் நம்ம உபாகமத்தில் நிறைய இடத்துலையும் இல்லைன்னா நம்ம இதுக்கப்புறம் யோசுவா அந்த இடத்துலலாம் வாசிக்கலாம். ஏன் மோசேவை மட்டும் கொடுக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, ஃபீல் பண்ணது இல்லாமல் நான் படித்த காரியத்தை தான் நான் சொல்கிறேன். ஃபீல் பண்ணதும் இல்லாமல் ஆமாம் நான் ஏன் அப்படின்னு கேள்வி எனக்குள்ளே இருந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் படிக்கும்போது ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக பார்த்தேன். ஏன் மோசேயோடைய சரீரத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, இந்த ஜனங்கள் சும்மா இருக்கும்போதே பாலைவனத்தில் தங்களுக்காக ஒரு கடவுள் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு கன்றுக்குட்டியே கடவுளாக மாற்றினாங்க. சரி, கன்றுக்குட்டியை தானே கடவுளாக மாற்றினாங்க அப்படின்னா, உருவமே என்னன்னு தெரியாமல் வடிக்கும்போதே ஒரு கன்றுக்குட்டி வந்ததை கடவுளாக மாற்ற முடிந்த இவர்களால் உருவமாக இருந்து தங்களோடு நடந்து தேவ பிரசனத்தெல்லாம் அனுபவித்த ஒரு மனுஷன், இவனை முற்றிலுமாய் அறிந்தவர்கள், உண்மையுள்ள மனுஷன், இவனை போல நீதிமானும் இல்லைன்னு ஆண்டவரனால் சர்டிஃபிகேட்டும் பெறப்பட்ட மனுஷன், இவரை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களையும் பண்ணதுனால ஒருவேளை இவனையும் கடவுளாக மாற்றிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி, இல்லைனா ஒரு வேளை மாற்றிடுவாங்க, இந்த ஜனங்கிட்ட விட்டால் மோசேவை கடவுளாக மாற்றிடுவாங்க, நான் விக்கிரக ஆராதனை வேண்டான்னு சொல்லியிருக்கேன், இந்த ஜனங்கள் இல்லைனாலும் இவனை திரும்பவும் இவனை கடவுளாக மாற்றிடுவாங்கன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் புதைச்ச இடத்தையும் காட்டல, சரீரத்தையும் அவங்கக்கிட்ட கொடுக்கல அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை இது சரியாக இருந்துச்சு, நீ சொல்கிறது ஒரு வேளை சரியாக இருக்குப்பா அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் இல்லைப்பா நீ சொல்கிறது தப்பு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வேளை அதை மாற்றிக்கிறேன், ஒரு வேளை அதை குறித்து நானும் சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த உபாகமத்தில் இருக்கிற சில புள்ளி விவரங்களை மட்டும் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த வேதாகமத்தில் நாம் வைத்திருக்கிற வேதாகமத்தில் இது 5வது பெரிய புத்தகம். இதில் மொத்தம் 34 அதிகாரங்கள் இருக்குது. இதில் 958 வசனங்கள் இருக்குது. இதில் கேள்வி மட்டும் 33 கேள்விகள் இருக்குது. வரலாற்று அடிப்படையான வசனங்கள் 690 வசனங்கள் இருக்குது. வரலாற்று சான்றிதழோடு இருக்கிற வசனங்கள் 690 வசனங்கள் அதிகமாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் 230 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கு. நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள், இதற்கப்புறம் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்களாக இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் 37 தீர்க்க தரிசனங்கள். தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட சிறந்த மெசேஜ், சிறந்த செய்திகள் என்னென்னா 33 செய்திகள் இந்த உபாகமத்தில் இருக்குது. தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட கட்டளைகள் 519 கட்டளைகள் இந்த உபாகமத்தில் இருக்குது. வாக்குத்தத்தமாக எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 47 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிற காரியங்கள் 497 வசனங்களும் எச்சரிப்பின் சத்தங்களும் இதில் இருக்குது. இதுதான் இந்த உபாகமத்தில் இருக்க புள்ளி விவரங்கள். இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னப்பா நீ பாட்டுக்கு எதோ சொல்லிகிட்ருக்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சப்போஸ் நினச்சிங்கன்னா, நான் சொன்ன காரியம் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் புரியல, எங்களுக்கு நோட்ஸாக இருந்தால் தான் புரியும்னா, நான் முன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நோட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சவங்களுக்கு இருந்திருந்தால் அப்படியே ஷேர் பண்ணிங்க. நம்ம தொடர்ச்சியான ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கும். இன்றைக்கி உபாகமத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது யோசுவாவின் புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கலாம். நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன். வெறும் இன்ட்ரடக்ஷன், அதில் இருக்கிற காரியங்கள், எதற்காக எழுதப்பட்டது, இந்த நோட்ஸை தான் நான் சொல்லுவேன். இதே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம இந்த 66 புத்தகங்களும் முடித்ததுக்கப்புறமா தொடர்ச்சியாக வேதத்தில் இருக்கிற இந்த பைபிள் ஸ்டடின்னு இந்த ஃப்ரைடேயில் அநேக காரியங்களை நம்ம பேசுவோம். அநேக கேள்விகளும் இருக்குது. அது கேள்விகளுக்கான ஒரு நாளை வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கான நாளில் அதுக்கான விளக்கங்களையும் தரேன். இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைய தினத்தில் ஒரு மிஷனரி ஸ்டோரிஸில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். சரஃப், பாய்.